உங்களுக்குள்ள போட்டி வேற. உங்கள்ட்ட டியூஷனுக்கு வந்து அவையிட்ட போகக்கூடாது, அவையிட்ட டியூஷனுக்கு வந்து உங்கள்ட்ட வரக்கூடாது. அப்ப இப்ப என்ன பொருள்ண்டா இப்ப அதான் அவட காட்சி போட்டு வந்தது. அப்ப அவ கொண்டே கொடுப்பா வேண்டாவா உங்கள்ட்ட படிக்காதுன்னு சொன்னவா அதான் கேட்காம வந்தான்னு எனக்கு நடந்தது. வணக்கம் சார். என்ன மாதிரி தென்பட்டதோ இல்ல பிள்ளைகள வந்தது கொண்டு கேக்குறேன் வெற்றி கொண்டாட்டங்களோட. இல்ல இன்ன டைம் ஒரு நேரம் வெறே இல்ல, அதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகள் வெறுங்கள் தேடி வெறுங்கள் பார்த்து கொண்டு நிக்கிறோம். வெற்றி கொண்டாட்டங்கள்ல ரிசோர்ஸை பார்த்துட்டு வெறுங்கள் இல்லை. ஸோ அப்ப அதான் நான் பார்த்து கொண்டு நிக்கிறேன். அப்ப ஒரு பிள்ளைகளும் இது வரைக்கும் வந்தா தெரியல. எனக்கு 4 மணிக்கு பஸ் இருக்குது, நான் யாழ்ப்பாணம் போறேன். 2 நாள் லீவு தானே, அப்ப போட்டு வருவோம் ஓட்டுட்டேன். அப்ப பிள்ளைங்க ரிசல்ட்டை பார்த்துட்டு வருங்க ஓட்டுதான் நிற்கிறேன். நான் 12 மணிக்கே வலிக்கிடுவோம் பார்த்தேன்னா அப்ப சில நேரம் பிள்ளைகள் பார்த்துல வந்து சார் இல்லையென்று ஓட்டு புற தெரியாது. அதில் பரிசு அதில் இதில் கொண்டு வந்து தந்தாலும் தெரியுங்கள். அப்ப நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்துல இருந்து இங்க வந்து படிக்கிறோம். என்ன கிளிநொச்சியில வந்து இவ்வளவு நாங்கள் வத்துகள்ல வந்து போய் ரூம் எடுத்து தங்கி திங்கி எவ்வளவு நாங்க படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பிள்ளைகள் பாஸ் பண்ணிருக்கவே இல்லை. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு மெனவர்த்தம் பெறக்கூடாது. சேர தேடி போனாங்க வெற்றியை கொண்டாடணும் கொண்டு வர மாட்டேன். அப்ப என்னன்னு சொன்னா சார், இப்ப நீங்க உங்களோட சைட்டால என் பிள்ளைகள் பாஸ் பண்ணுங்க. நீங்க தமிழ் என்ன அப்ப வந்த வேணும் உங்கள்ட்ட. எந்த பக்கம் காணல. நீங்களும் கிளிநொச்சி தானே, இந்த கிளிநொச்சியா இருக்கிறீங்களா? சரி சரி சரியா. ஏன்னா நான் போகணும். அரும் பிள்ளைகள் 4 மணிக்கு முன்ன வந்துச்சுன்னு சொன்னா சந்திப்பேன். என்ன 4 மணிக்கு வந்து புக் பண்ணி போட்டேன். அப்ப நான் போகணும். போய்தான் பேரு வரேன். என்ன சரி 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 சரி. அவனுக்கு போய் பரிசா புரியுறாப்பா. இத்தனை பிள்ளைகள் அங்க போய் பரிசுகள் புரியுது. நானும் ஒரு 5-6 பரிசை கொண்டு வர மெனிக்கு இந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும் இந்த அப்படி என்று தூக்கி எறிவாங்கன்னு பார்க்க ஒரு புள்ளியிலையும் காலையில கேட்ட பார்த்து கொண்டு இருக்க வேண்டியாக்குறாங்க. முடிய நீர் தண்ணி குடிச்சு போட்டு எதிராக இருந்து ஆட வேண்டியாக்குறாங்க. எங்க அப்பா இந்த எனக்கு ஒரு பரிசா கொடுத்து இதோட இனி இந்த பக்கம் பெறக்கூடாது சார். சார் ஊஞ்சால் ஆடிக்கொண்டிருக்கோ ஆள் அதில் இருக்கு. நியாயம் இல்லை இந்த மனுஷன் படாக்கு இந்தியோட இனிமேல் நான் படிப்பிக்கிற இந்த எங்களுக்கு கிழிந்து வச்சுட்டு வந்து படிப்பிக்கிற வேலையே இருக்கக்கூடாது. சார் சார் நான் ஊஞ்சால் ஆடி பண்ணிக்கிறேன். 4 மணிக்கு தான் 4 மணிக்கு தான். சார் வணக்கம் சார். ஆமாம் சார். இந்த மாதிரி பாத்துட்டு அவங்களோட நல்ல ரிசல்ட்ஸ் பார்த்துட்டேன். பார்த்தோன்னா இதுகள் வேண்டிங்க நல்ல பாத்தி பாத்தியா கெட்டிக்காரனா. சரி சரி அப்படிதான் சார். அப்ப என்ன நீங்க அப்ப என்ன யாழ்ப்பாணம் போயில்லையா? 2-3 பிள்ளைகள் எல்லாம் வந்து வந்து என்னோட சந்திச்சு போட்டு தான் போய். அப்ப நீ வெறு வேண்டாம் எனக்கு தெரியும். வேண்டாம் நீ படிக்கக்கூடிய ஆள் இல்ல. அப்ப அதான் நீ வெறு வேண்டு போட்டு அப்ப நான் சொன்னேன் 12 மணிக்கு போகணும் யாழ்ப்பாணம். அப்ப அப்படியே இருக்க அதான் நான் வெயிலுக்குள்ள வந்தாரு. சரி சரி. அப்ப 4 மணிக்கு போகணும் போட்டு தான் நான் பஸ்ஸுக்கு புக் பண்ணி போட்டு இருக்கிறேன். அப்ப வந்துட்டு அப்ப நல்ல படி என்ன நீ தெரியும். நீ கட்டாயம் நீ வந்து என்ன படிச்சிருப்பேன்ற தெரியும். நல்லா படிச்சேன். வீட்டுக்காரர் அப்ப என்ன சொன்னவன்? வீட்டுக்காரர் சொன்னவ இனி வேற இந்த வேலையை விட்டுட்டு என்னடா வேற ஏதாவது வேலையா பேரண்ட் அவ வீட்டுக்காரர் அப்பா வந்து என்னோட அடிக்கடி சந்திக்கிறாரு. பொடியன் படிக்கிறான்னு நான் சொல்லி விடுறாரு. அவன் நல்ல படிப்பு, அவன் பிரச்சனை இல்லவா பிளதோலி இல்ல நல்ல மாணவன். அப்படி தண்ணி கேட்டாலும் ஓடி போய் தான் எடுத்துட்டு வந்து தருவான். தடி முடிச்சு கொண்டு வாழ்ந்தாலும் அவன் தான் ஓடி போய் எடுத்துட்டு வந்து தருவான்னு சொல்றாரு. நல்ல மாதிரி சொல்லி ரிசல்ட் வந்ததானே. அப்ப என்ன மாதிரி பாத்த நீ என்ன ரிசல்ட் காணுமோ? அதான் இதாவது ரிசல்ட் வந்தா அப்புறம் பின்ன நான் போய் பார்த்தது போன்ல அடிச்சு பார்த்தது. அப்ப வீட்டை உதவோட நீ இந்த படிக்கிற வேலை இந்த அளவு விட்டுட்டு ஏதோ வேற இடம் தான் செய்யட்டான்னு எனக்கு ஒரு பாடம் வேற இல்லையா? என்ன சொல்ற? எனக்கு மேக்ஸும் வேற இல்லை, கெமிஸ்ட்ரிக்கு ஒன்றும் வேற இல்லை.
அதான் நான் உங்களை வேண்டிக் கொண்டதுனா என்னடா இனிமேல் நீங்களும் படிப்பிக்கிற வேலையை விடுங்க நானும் இனி படிக்கிற வேலையை விடுவோம் இருக்கட்டேன் ஏன்டா காலுக்களை சரி அப்ப எப்படி இனி உங்கள்ட்ட படிக்கிற இல்ல அப்புறம் என்னத்துக்கு நான் வார்த்தை என்ன மரியாதை ஏன்டா நீ அப்ப நீ வந்து படிக்கல எக்ஸாமுக்கு முன்னும் படிக்கல அப்ப நீ வேற சிந்தனையில இருந்திருக்க நீ இப்ப சரியான எல்லாம் படிக்கக்கூடிய புள்ளியே இருந்தோம் நான் படிக்கக்கூடிய உள்ள எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியுது இல்லையா ரிசல்ட் எடுத்தா தானே நான் சொல்றாங்க அங்க இல்லைங்கன்னா நீங்கள் சொன்ன கேள்வி ஒன்றும் வரையில அது இதுல இது வரும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல செகண்ட் பார்ட்ல இது வரும் அது வரும் ஒரு கணக்கும் வரைய இல்ல பொதுவாக இந்தியோட நீங்க வந்து படிப்பிக்கிற வேலையை விட்டுட்டு வேற தொழிலை செய்யுங்கன்னா ஒண்ணும் தந்தது நான் உனக்கு அப்பவே நான் உனக்கு என்ன சொன்னேன் நீ வந்து ஓயில நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து வச்சுக்கோங்க பயோ படிக்கட்டும் மேக்ஸ் படிக்கட்டும் கொமர்ஸ் படிக்கட்டும் அது படிக்கட்டும் இது படிக்கட்டும்னு கேட்டேன் அது நல்ல ரிசல்ட் எடுத்து வச்சிருந்தேன் நான் இல்லைன்னு நான் சொல்லல இல்ல கூட விருப்பம் தம்பி அப்படிங்கிற என்ன சொன்னா நான் உனக்கு அப்ப என்ன சொன்னேன் இந்த வாழா தம்பி இந்த ரிசல்ட் அப்படி இருந்தாலும் இந்த சில விஷயங்கள் அப்படி இப்படி விளையாட்டு போக்குவரத்து இருந்தது ஒண்ணு இல்ல அப்ப ஏஎல்ல வந்து நீங்க அதுல எடுத்தா கோட்டை விட்டுடுறீங்க கடைசியா கொண்டாந்து இதுக்கான புரட்சி விட்டுருக்கீங்க படிப்பீங்க இது ஆட்சி எடுத்து படிக்கிறான்னு நான் சொன்னானே இல்லையோ ஆட்சி எடுத்து படிக்கிறதுக்கு போடுறேன் நல்லா படிப்பேன் நல்லா சொன்னா இல்ல அவ்வளவு எக்ஸாம் திருப்பி என்னத்தை எடுத்து படிக்கிறது ஏற்கனவே இப்ப 2 வருஷம் 2.5 3 வருஷம் முடிஞ்சது இதோட இனி இதுக்கு போய் இப்ப வீட்டை தள்ளி போட்டாலும் எங்கேயும் சும்மா அந்த டெக்னிக் காலேஜ் எல்லாம் போய் படிச்சு கிடைச்சே அவள் என்ன மாதிரி அவளுக்கு ஒரு எஸ் வந்துடாது அவளும் பயம் இல்ல என்னண்டா எங்களுக்கு இவன் நான் எங்க சி டிவிஷன் இருக்கல்லோ கிளிநொச்சியில படிப்பிச்சார் அவர் மற்றது ஏ வகுப்பு இருக்கல்லோ டீச்சர் அவ கிளிநொச்சியில படிப்பிச்சு அவ எல்லாருக்கும் அதுல ஒரு படிக்கனுக்கு வந்து அவன் தான் இலங்கையில முதலாமிடம் அவனுங்கண்டு அவனுக்கு இல்ல கிளிநொச்சி சார் படிப்பீங்க நீங்க ஜாழ்ப்பாணத்தை நீங்க எங்களுக்கு படிப்பிச்சு எங்கண்ட வகுப்பாசு எங்கண்ட வகுப்பு எங்கண்டையில உதரம் பாசில முழு பேரும் போய் நீங்கள் இனிமேல் வேற தொழில் இருந்தா பாருங்க இல்ல இல்ல குறை கூடாது சார் நான் உண்மையா நான் உங்களை அவ்வளவு மரியாதை இருந்த நான் நீங்கள் சொன்ன கேள்வியும் வர இல்ல நீங்கள் இது வரும் இதை சாய்ஸ் பண்ணு அதை பண்ணி இதை பண்ணு அதை செய்யலாம் வண்டிகள் ஒன்றும் வர இல்ல நாங்கள் போய் அங்க முடிச்சு கொண்டதை பாப்போம் 12 வருஷம் வருது வரியா அடுத்த பேப்பர்ல வருது வரியா நான் உங்களுக்கு படிப்பிச்சேன் நீங்கள் அதுகளை பாருங்க திருப்பி பாருங்க 2 கொள்ளுங்க நான் உங்களுக்கு 68 பேரும் நான் உங்களுக்கு வகுப்புகள் எல்லாம் பேசி சொல்லி தந்தேன் நீங்கள் இப்ப எப்படி சொல்றீங்க இல்ல அப்படி இல்ல சார் நான் வந்து பேப்பர் எடுத்து வச்சு 1.5 மணி திருப்பி பார்த்து திருப்பி பார்த்து நீங்க சொன்ன ஒரு கேள்வியும் தான் வேற இல்லை அதான் வந்து உங்களோட எம்பிகளால் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து கத்தி கொண்டு இருக்கிறாரு டாக்டர் தான் அப்படி இப்படி என்று படிச்சாக்க அவ யாழ்ப்பாணத்தை பாத்தீங்கன்னா தான் உங்களை படிப்பிக்க வரணும் அவ வந்தா தான் நீங்க கிளிநொச்சியில படிக்கலாம் வேண்டியல் இங்க நீங்கள் வந்தீங்க நாங்கள் இருந்த படிப்பும் இல்ல ஆகுறாங்க என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஏன் தோட்டங்கள் செய்யறா இல்ல ஏதாவது தொழில் வேற தொழில நீ என்ன சொல்லு நீ செகண்ட் எடு எடுத்து போட்டு நீ எனக்கு பின்னேற கிளாஸுக்கு வா இதுதான் என் வீடு நீ அடுத்த உழைப்பு பிளான் பண்றேன் பர்சனல் கிளாஸுக்கு வா சொல்லி தரேன்டா இவ்வளவு 2 வருஷமா சொல்லி தந்து படிக்கல நீ திருப்பி சொல்லி தர போறீங்க அடுத்த எக்ஸாம் எனக்கு சார் வீட்டை சொன்னவே என்னண்டா தம்பி நீ இங்க கிளிநொச்சியில கிளாஸுகளுக்கு போ இங்க உள்ள வாத்தி மேலட்டா படிச்சு என்ன சும்மா ஒரு 3 இயர்ஸ் எடுத்தாலும் ஏதாவது வேலையா செய்திருக்கலாம்ன்றதான் இப்ப வீட்டை எனக்கு பேச்சு அவர் அந்த எம்பி கத்துறாரு இல்லோ அவற்ற வீடியோவையும் பார்த்துட்டு உங்கள்ட படிப்பையும் பார்த்துட்டு இப்ப எனக்கு வீட்டை பெரிய பிரச்சனை ஆகுறாங்க அதான் நான் உங்களுக்கு இந்த கிஃப்ட்டுகள் எல்லாம் வேண்டிக்கணும் வந்தா என்னண்டா இதோட இந்த படிப்பிக்கிற வேலையை நீங்கள் விடணும் என்ன சார் எனக்கு வேற வழி தெரியல வீட்டுல என்ன போட்டு நீ திருப்பி உங்கள்ட்ட கிளாஸுக்கு வராண்டா நீங்க அதுக்கு வேணும் ஏமான வாக்குகள் இல்லடா படிக்கக்கூடிய பொருள் நீங்க படிங்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து இங்க வந்து நாங்கள் ரூம் எடுத்து வீடு எடுத்து சமைச்சு சாப்பிட்டு ஒரு 2 நாள் தான் வீட்டை போறோம் பாரம் வெள்ளிக்கிழமை போறோம் இல்ல உதத்தான் நீங்க சும்மா கூவி இந்த பேஸ்புக்கள் யூடியூப்ல எல்லாம் கத்துறீங்க நாங்கள்லாம் உங்களை வரணும் நாங்கள்லாம் படிப்பிக்கணும் நாங்கள் அங்க இருந்து வந்து படிப்பிச்சாதான் நீங்கள் படிப்பீர்கள் ஐயோ சாமி ஐயோ சார் எனக்கு இனிமேல் ஊழல் வேண்டாம் எங்களுக்கு இங்க உள்ள வாத்தியா டீச்சர் மேலும் படிச்சாக்கள்லாம் அவையும் ஒரே பாடத்தை தான் படிக்கணும் அவையும் ஒரே தான் படிப்பிக்கணும் அவையே காணும் எங்களுக்கு உங்களோட படிப்புகள் தேவையில்லை சரி தம்பி இப்ப நாங்கள் விரும்பி வந்து நாங்கள் இங்க படிக்கல
எல்லாரும் படிச்சாக்கெல்லாம் விளங்குதோ ஆ. இப்ப என்னன்னு சொன்ன இது வந்து அரசாங்கம் வந்து இடமாற்றம் வந்து சொல்லி எங்களை இங்க இடமாற்றம் அப்ப நீங்கள் இல்ல, உங்கள்ட்ட சங்கங்களும் ஏதோ ஒரு 15 சங்கம் வச்சிருக்கு. யாழ்ப்பாணத்திலே எத்தனையோ ஒவ்வொரு கட்சியோட நிக்கிறீர்கள் வந்து அது எனக்கு இதை தெரியல, எனக்கு உதை தெரியல, எனக்கு அதை செய்யல, இது செய்யலேன்டா மேல்முறையீடு செய்யறாண்டாங்க, அதையும் பாக்குறீர்கள் இல்லையா, அப்புறம் இதை செய்யறீங்க இல்லையாமன்ட்டு நீங்க எல்லாம் எல்லாம் சொல்றீங்க. நாங்கள் படிக்க வரனால எங்களுக்கு இதை பற்றி தெரியல. ஒரே ஒரு படியன் தேடி வாரான்னு பார்த்தா நீயும் பெயில் விட்டுட்டு எனக்கு ஒரு நக்கெல்லாம் ஓடி வந்து தாரு இல்ல அது நான் எனக்கு அந்த முதல் படிப்பீச்ச டீச்சர் நாள் இருக்கிறாள் பின்ன அவாவே மாதிரி பாத்துட்டு போக முடியாது வந்தது ஒரு டீச்சரே கூட இல்ல அவைக்கும் கொடுக்க வேணும் வேணாண்டா அவையாதது நீ உண்ட போல பிறகு உண்ட நக்கலுக்கு ஒரு டீச்சரே விடாம கொண்டே கொடுக்குற அப்படி இல்ல சார் படிப்பிக்காதது உங்கள்ட பிள்ளையும் தானே இதை மட்டும் நீங்கள் படிக்க இல்லையே படிக்க எங்களை பேசுறீங்க தம்பி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க நாங்கள் வகுப்பறையில இருந்து எவ்வளவு பாடத்தை உங்களுக்கு கத்தி சொல்லி தாரோம் கத்துறீங்களே ஒழிய சொல்லி தரீங்களே சும்மா கத்தினோட படிப்பாங்க நீங்க கேட்கிறீங்கள கிரகிக்கிறீங்கள பாக்குறீங்கள அப்படி எல்லாம் செய்து போட்டு இப்ப வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து அவர் ஒன்று சொல்லி போட்டாருண்டா அப்புறம் நாங்கள் படிப்பிக்கலன்னு நீங்கள் என்னடா அப்படி இல்ல சார் நீங்க என்னதான் படிப்பிச்சாலும் நாங்கள் படிக்க வேணுமே நீங்க அவர் முறையே புள்ளையா சார் நீங்கள் மாணவர்கள் எல்லாம் தெளிவா இருக்கோம் நீங்களும் அவரோட சேர்ந்து யாழ்ப்பாணத்தை படிப்பிக்க கடைசியா கையை தந்துட்டு போ தந்ததை கொண்டு போறதா இது இப்ப இதனால இப்ப கொண்டு வந்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தா இல்லோ அதே மாதிரி இப்ப நீங்கள் என்ன கதையாட்டோங்க சார் நீங்கள் இது நான் கொண்டு வந்த உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன பாஸ் பண்ணுவீங்க இந்த இது வருது உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தாங்க அப்படித்தான் இது இதான டீச்சர் மாதிரி அவ சொன்னவே அப்பவும் அங்கேயும் கொண்டு கொடுத்து திருப்பி வாங்க இல்ல இல்ல அவே கொடுக்க இல்ல அவ சாந்தி டீச்சர் சொன்னவா சாந்தி சொன்னவா தம்பி இவர்கிட்ட படிக்காதீங்க நீங்க பாஸ் பண்ண போறது இல்லைன்னு சொன்னவா அப்ப அவா சொல்ல நாங்க அவாண்ட கதையை கேட்க உங்கள்ட்ட வந்தது அவாட்ட எங்க நான் படிச்சேன் அவா அப்படின்னு உங்கள்ட்ட வந்து படிச்சது இல்ல உங்களுக்குள்ள போட்டி வேற உங்கள்ட்ட டியூஷனுக்கு வந்து அவையிட்ட போக கூடாது அவையிட்ட டியூஷனுக்கு வந்து உங்கள்ட்ட வரக்கூடாது அப்ப இப்ப என்ன போறேன்டா இப்ப அதான் அவாவோட காட்சி போட்டு வந்தது அப்ப அவ கொண்டே கொடுப்பா வேண்டாம் அவ உங்கள்ட்ட படிக்காதன்னு சொன்னவா அதான் கேட்காம வந்தா எனக்கு நடந்தது புதிய கடையில இறக்க வேண்டி சாப்பிடுமா இல்ல கதை வீட்டை வாங்க இனி திரும்பி வராதேங்க சரிங்க வீடுகளை எடுத்து வாடகைக்கு இருக்கிறேன் பஸ்ல வரணுன்ட்டு எல்லாரையும் போய் காட்டி பொடிங்க ஆரண்டு காட்டுங்க ஆக்களை ரெடி அனுப்பாட்டி விடுறேன் நல்ல பர்சனல் கிளாஸ் இல்ல காட்டியும் படைப்பே பண்ணுவாங்க